ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைல் பவுச் எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம நிறைய சைஸில் போடலாம். கிரானி ஸ்கொயர் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை போட போகிறோம். ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா பண்ணால் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். அதை சின்னது பண்ணால் ஒரு ரவுண்டு வந்து சின்னதாக பண்ணால் நம்மளுக்கு சின்ன சைஸ் வரும். இப்போ இந்த ரெயின்போ கலர் பவுச் இருக்குது பாருங்கள், அது என்னோடய மொபைலுக்காக போட்டேன். அது வந்து என் ஃபோனுக்கு சரியாக வந்து ஃபிட்டிங்காக இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற பவுச் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் திக்கான யானில் போட போகிறேன். இந்த ரெயின்போ பவுச் வந்து நான் வந்து நார்மல் யானில் லோக்கல் ஷாப்பில் விற்குங்கள அந்த யானில் வந்து போட்டேன். அதோட ஹூக் சைஸ் வந்து 3 எம்எம்ங்க. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற மொபைல் பவுச் வந்து நல்ல திக்கான யானில் போட போகிறேன். கங்கா டிசைன் யானு. அது வந்து 4.5 எம்எம் ஹூக்கில் போட போகிறேன். இப்போ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, 3 எம்எம் ஹூக்கில் தான் போட்டேன் இந்த ரெயின்போ கலர் பவுச்சை. பாருங்கள், நார்மல் யான் தான் இது. இது ஃபஸ்ட்டு ரவுண்டுங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 4.5 எம்எம் ஹூக்கு வச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கணுங்க. மேஜிக் ரிங்கில் வந்து 3 செயின்ஸ் போடணும். 1 2 3ங்க. இப்போ வந்து 3 டிசி போடணுங்க. டிசி மொத்தம் வந்து 3 செயின் போட்டோம்லங்க, அது ஃபஸ்ட்டு டிசியாக கால்குலேட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் 2 செயின் கேப் விட்டுட்டு திரும்ப 4 டிசி போடணுங்க. 4 டிசி, அதுக்கப்புறம் 2 செயின் கேப்பு. ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம்லங்க, அது ஃபஸ்ட்டு டிசின்னு வச்சுக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிரானி ஸ்கொயரில் வந்து நான் 4 டிசி 2 செயின் கேப்புங்க. மொத்தம் 4 பெட்டல்ஸ் வரணுங்க. இது வந்து இப்போ நான் 2வது பெட்டல் போட்டுட்ருக்கேங்க. இப்போ 2 செயின் கேப் விடணும். திரும்ப 4 டிசி. நான் வந்து க்ராச்செட் ஸ்டுடியோ வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க. அப்போ நான் அதிக சேல்ஸ் பண்ணது இதுதாங்க. நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு டாய் ஷோரூமில் போய் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் எடுத்துக்குவாங்க. நான் அப்படி தான் வீட்டில் இருந்துகிட்டே இது நிறைய மேக் பண்ணி நான் டாய் ஷாப்பில் போய் சேல்ஸ் பண்ணுவேங்க. அப்போ வந்து நான் ஒரு மொபைல் பவுச்சு ₹100 தாங்க பண்ணேன். அப்போல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதனால் ₹100க்கு நான் சேல்ஸ் பண்ணேங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால இத 200 கூட சேல்ஸ் பண்ணலாங்க. பாருங்க, 4 பெட்டல்ஸ் போட்டு முடிக்க போறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு டிசி இருக்கு இல்லைங்க, செயின் 3 போட்டோமே, அதில ஜாயின் பண்ணிக்கணும். 4 டிசி 2 செயின் கேப்புங்க. திரும்ப 4 டிசி. இதே மாரி 4 பக்கமும் போடணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம த்ரெட்ட கட் பண்ணிக்கலாம். அதே மாரி கலர் வந்து உங்க ஆப்ஷன் தாங்க. உங்க சாய்ஸ் தாங்க. நீங்க 2 கலர்ல கூட போடலாம். இல்ல 3 கலர்ஸ், நீங்க 7 கலர்ஸ்ல கூட போடலாங்க. ஒவ்வொரு ரவுண்டு ஒவ்வொரு கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த மொபைல் பவுச் வந்து நான் 3 கலர்ஸ்ல போடுறேங்க. டார்க் பிங்க், லைட் பிங்க், ஒயிட் கலர் 3 கலர்ஸ்ல போடுறேங்க. இப்போ வந்து லைட் பிங்க் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்படிதாங்க நூல ஜாயின் பண்ணணும். வந்து நான் அது அகராம இருக்க நல்லா டைட்டா வந்து நாட் போட்டுக்கணுங்க. இப்ப இந்த செகண்ட் ரவுண்ட் வந்து அதே மாரி தாங்க. அந்த 2 செயின் கேப் இருக்கு இல்லைங்க, அந்த இடத்துல நூல் ஜாயின் பண்ணிக்கணும். இப்ப 3 டிசி போட்டுக்கணும். போட்டுட்டு 3 செயினுங்க. அடுத்தது 3 டிசி. 3 டிசினா 3 டபுள் க்ரோச்செட்டுங்க. உங்களுக்கு க்ராச்செட் ஸ்டிச்சஸ், பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிலேன்னா சொல்லுங்க. நான் அதுக்கு தனியா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ பாருங்க, 4 டிசி கணக்கு, 2 செயின் கேப்பு, திரும்ப 4 டிசி போடணுங்க. அதாவது ஒரே ஹோல்ல வந்து இத்தனையும் போடணும். 4 டிசி, 2 செயின் கேப்பு, திரும்ப 4 டிசி. சரிங்களா? போட்டதுக்கப்புறம் 1 செயின் கேப் விடணுங்க. பாருங்க, 4 டிசி போட்டுட்டேன். இப்போ ஒரு செயின் கேப் விடுறேன். திரும்ப வந்து கார்னர்ல. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2 செயின் கேப்ல வந்து 4 டிசி போட்டுட்டு 2 செயின் கேப் விட்டுட்டு திரும்ப 4 டிசி போடணுங்க.
நான்லாம் ஸ்டுடியோ வைக்கணுன்றதுக்காக நெறைய டைம் வந்து யூஸ் பண்ணி நெறைய போட்டுட்ருந்தேங்க பவுச்சு. ஆனா பவுச்சு, கீ செயின்ஸு, அமிகுருமி டாய்ஸ் இந்த மாரி நெறைய பண்ணேங்க. ஆனா எனக்கு அதிக சேல்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, மொபைல் பவுச்சு, கீ செயினு, அப்புறம் ஹேண்ட் பேக் இதுதாங்க நல்லா சேல்ஸ் ஆனது. அமிகுருமி டாய்ஸ் கூட அவ்வளவா சேல்ஸ் ஆகலைங்க. இப்ப பாருங்க 1 செயின் கேப் போட்டாச்சு. போட்டுட்டு திரும்ப அடுத்த 2 செயின் கேப் இருக்கு இல்லைங்க, அதில அதே மாரி 4 டிசி போட்டு 2 செயின் கேப் போட்டு திரும்ப 4 டிசி போடணுங்க. 4 டிசி இப்ப போட்டுட்ருக்கேன். நீங்க வந்து க்ராச்செட் கிளாஸ் வைக்கணும், ஷோரூம் வைக்கணும், யூடியூப் வீடியோ போடணும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்றத விட, நீங்க வந்து மொபைல் பவுச்சு, கீ செயினு ஒரு 4, 5 மாடலு மொபைல் பவுச்சு, ஒரு 10 மாடல் கீ செயின்ஸ் செஞ்சுட்டீங்கனாவே போதுங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற டாய் ஷாப்ல குடுத்து தாராளமா சேல்ஸ் பண்ணலாம். டெய்லி நான் அப்ப 8 இயர்ஸ் முன்னாடி சேல்ஸ் பண்ணக்குள்ள டெய்லி ஏதோ ஒண்ணாவது சேல்ஸ் ஆயிடுங்க. டெய்லி நான் வருமானம் பார்த்துருவேங்க. அந்த டாய் ஷாப் வந்து எங்க அப்பா தான் வச்சிருந்தாரு. அதனால நான் அந்த ஷாப்லயே நான் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கடை இருந்தாங்கன்னா, அங்க குடுத்து கூட நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா நம்ம வீட்லயே இருந்து நம்ம ஹாபியா இத செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா, நமக்கும் ஒரு வருமானம் ஆச்சுங்க. நான் அப்படித்தாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எதுவும் பண்றது இல்லைங்க. பாருங்க லாஸ்ட் வந்து 2 செயின் கேப்ல லாஸ்ட் போட்டுட்ருக்கேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு 3 செயின் போட்டோம்ல, ஃபர்ஸ்ட் டிசியா அத கால்குலேட் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்க. அதுல கேப்ல விட்டு நம்ப ஜாயின் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இத வந்து கட் பண்ணிக்கணுங்க. இப்ப 3 ரவுண்டுங்க. பாருங்க கிரானி ஸ்கொயர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, குட்டியா. இப்ப 3 ரவுண்டு போட போறோம். 3 ரவுண்டு வந்து நடு சென்டர்ல ஜாயின் பண்றேங்க. நீங்க கார்னர்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நான் நடு சென்டர்ல பண்றேன். பண்ணி 3 செயின் போடணுங்க. நாட் வந்து நல்லா போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து அது அகற வாய்ப்பு இருக்கு. 3 செயின் போட்டுக்கோங்க. இப்ப வந்து 3 டிசி போடணுங்க. 3 செயின் தாங்க ஃபர்ஸ்ட் டிசி. சரிங்களா? பாருங்க 3 டிசி போட்டு, அப்புறம் 1 செயின் கேப்பு. அப்புறம் திரும்ப கார்னர்ல அதே மாரி 4 டிசி, 2 செயின் கேப்பு, திரும்ப 4 டிசி போடணுங்க. பாருங்க இப்ப நான் போட போறேன். அடிக்கடி கை நூல் வந்து ஃபேன் போடாம வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேங்க. அதனால கை வேர்க்கிறதுனால நூல் சரியா வரமாட்டேங்குது. அதான் கை அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன். சாரிங்க. ஃபேன் போட்டுட்டு பண்ணா கை வேர்க்காது. நூல் தன்னாலேயே வருங்க. இப்படி புடிச்சோம்னா அது பாட்டுக்கு நூல் வருங்க. ஆனா வேர்க்கிறதுனால நூல் வந்து சிக்கிக்குது. அதனால கை அப்படி பண்ணிட்டுருக்கேன். கார்னர்ல எப்பயுமே 4 டிசி 2 செயின் கேப்பு திரும்ப 4 டிசிங்க. நடு சென்டர்ல 4 டிசிங்க. 1 செயின் கேப்புங்க. இதுதாங்க ரூல்ஸு. இப்ப வந்து 3 ரவுண்டுங்க. இதே மாரி தான் ஃபுல்லா ரிப்பீட்டடா போடணுங்க. நீங்க ஹாபிய அப்படியே பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாங்க. இங்க கீ செயின்ஸு, மொபைல் பவுச்சஸ் இதுதாங்க நல்லா சேல்ஸ் ஆகும் டாய் ஷாப்லலாம். நீங்க போட்டுட்டு போய் தயக்கப்படாம போய் கேட்டு, அவங்க கிட்ட சேல்ஸுக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் எடுத்துக்குவாங்க. அதுவும் நீங்க சிங்கிளா போட்டுட்டு போக்கூடாது. ஒரு கீ செயின் மாடல்னா, அதில 5 கலர்ஸாவது ஆப்ஷன் போட்டு நீங்க எடுத்துட்டு போணுங்க. இப்ப நான் கேமரா கீ செயின் செஞ்சேன் இல்லைங்க, அதோட லிங்க் நான் லாஸ்ட்டா ஆட் பண்றேன். நான் அதில 5 கலர்ஸு ஒவ்வொரு கீ செயின்லயும் 5 கலர்ஸ் நான் போடுவேங்க. போட்டு கொண்டு போய் காமிப்பேங்க. அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, நான் குடுத்துருவேங்க. வேற கடையிலயும் நான் குடுத்துருக்கேங்க. அப்பா கடையிலன்னு இல்ல, வேற கடையிலயுமே நான் குடுத்துருக்கேன். வீட்ல இருந்துக்கிட்டே ஒரு வருமானம் பார்த்துருவேங்க. ஏதோ நம்ம கை செலவுக்காவது ஆகும். இப்ப பாருங்க கார்னர்ல தான் போட்டுட்ருக்கேன். 4 டிசி, 2 செயின், 4 டிசி. அப்புறம் 1 செயின் போட்டுட்டு அடுத்த டிசி போடணுங்க 4 டிசி.
அமிகுருபி டாய்ஸும் நெறைய போட்டிருக்கேங்க. என்னோட சேனல்ல பாருங்க, என்னோட டாய்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்கும் பாருங்க. நெறைய போட்டிருக்கேங்க டாய்ஸும். நெறைய சேல்ஸும் பண்ணியிருக்கேன். மெயின் எனக்கு அதிகம் சேல்ஸ் ஆகுறது கீ செயினும், மொபைல் பவுச்சும் தாங்க சேல்ஸ் ஆகும். டாய்ஸ் கூட அவ்வளவா சேல்ஸ் ஆகாதுங்க. அதுவும் கீ செயின்ஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லா, அட்ராக்டிவா போட்டிங்கன்னா உடனே சேல்ஸ் ஆயிடுங்க. இந்த ரவுண்டு முடிக்க போறேங்க. 4 டிசி போட்டு 1 செயின் போட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டோல இங்க 3 செயின் அதில வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிறணுங்க. நான் வந்து வீடியோ லாங்கா போகக்கூடாதுன்னு ஸ்பீடா போட்டிருக்கேங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையாவே போடுங்க. அப்பதான் நல்லா ஃபினிஷிங்லாம் நல்லா வரும். பாருங்க ஃபர்ஸ்ட்டு செயின்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க இப்ப 3 ரவுண்டு முடிஞ்சுது. இப்போ உங்க மொபைலுக்கு இந்த சைஸே போதும் அப்டின்னீங்கன்னா, நீங்க இதோடயே நிறுத்திட்டு அடுத்த லைன் போட ஆரம்பிச்சிரலாங்க. ஆஃப் டிசி போட ஆரம்பிச்சிரலாங்க. பாருங்க இப்ப அந்த பவுச் காமிக்கிறேன். அதில வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்க. இந்த சைஸே உங்களுக்கு போதும் அப்டின்னா, நீங்க நெக்ஸ்ட் ரவுண்டு போயிரலாங்க. ஒரு ரவுண்டு ஸ்கிப் பண்ணிரலாம். இல்ல பெரிய சைஸ் வேணும்னா, இன்னொரு ரவுண்டு ஆட் பண்ணலாங்க. இப்ப எனக்கு பெரிய சைஸ் வேணும். அதனால இன்னொரு ரவுண்டு ஆட் பண்றேங்க. அதே மாரி கேப்ல ஜாயின் பண்ணி 4 செயினு சாரிங்க 3 செயினு, 3 டிசி போட்டு 1 செயின் கேப் விட்டு, நெக்ஸ்ட்டு 4 டிசி, 1 செயின் கேப் விடணுங்க. கார்னர்லலாம் 4 டிசி, 2 செயின், 4 டிசி அப்படி போடணுங்க. இதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து ஆஃப் டபுள் க்ரோச்செட்டுன்ற ஸ்டிச் போடுவோங்க. HTCன்னுவாங்க. உங்களுக்கு வந்து மொபைல் பவுச் சின்னதா வேணும்னா, இதில கிரானி ஸ்கொயர்ல வந்து ஒரு ரவுண்டு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு, ஆஃப் டிசி வந்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டோம்னா மொபைல் பவுச் ரெடி ஆயிடுங்க. இல்ல உங்களுக்கு பெருசா வேணும்னா, இப்ப நான் போட்ட அத்தன மொத்த ரவுண்டையுமே போடுங்க. இப்ப நான் வந்து 4 ரவுண்டுக்கு கிரானி ஸ்கொயர் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்னதா வேணும்னா 3 ரவுண்டு போட்டுக்கோங்க போதும். நீங்க நார்மல் யான்ல போட்டிங்கன்னா, 4 ரவுண்ட்ஸுமே போட்டு தாங்க ஆவணும். நான் திக்கான யான்ல போடுறதுனால, 4 ரவுண்ட்ஸ் போட்டா பெருசா வருது. அதே நார்மல் யான்ல 4 ரவுண்ட்ஸ் போட்டிங்கன்னா தான், நார்மல் மொபைலுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. இது திக்கான யானுன்றதுனால கொஞ்சம் பெருசா வருது. பிகினருக்கு நல்லா புரியணும்னு தாங்க போட்டேன். பாருங்க இது அப்படிதான். 4 ரவுண்டு முடிச்சாச்சு. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இந்த த்ரெட் எல்லாம் நீங்க வந்து நீடில் வச்சு ஹைட் பண்ணிருங்க. இப்ப வந்து 5த் ரவுண்டுங்க. 5த் ரவுண்டு வந்து ஆஃப் டிசி போடணுங்க. 2 செயின் போட்டுக்கணும். நாட்ட செக்யூர் பண்ணிருங்க. அப்பதான் வந்து இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 செயின் போடணுங்க. 2 செயின் போட்டுட்டு ஒரு ஆஃப் டிசி போடணுங்க. ஒவ்வொரு செயின்லயும், ஒவ்வொரு ஸ்டிச்லயும் வந்து நம்ம 1 ஆஃப் டிசி போடணுங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு ஆஃப் டிசி. செகண்ட்ல ஒரு ஆஃப் டிசி. இந்த மாரி கார்னர் வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்க கார்னர் வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஆஃப் டிசி எதுக்கு போடுறோம்னா, கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கும் பவுச்சு. அதனால தாங்க 3 டிசி வந்து கொஞ்சம் வந்து அ டைட்டா இருக்காது. இந்த ஆஃப் டிசி போட்டா கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதுக்காக தாங்க போடுறோம். கிரானி ஸ்கொயர் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா தெரியும். ஆஃப் டிசி போட்டோம்னா. பார்டர் கட்டின மாரி இருக்குங்க. அதுக்காக தான் போடுறது. கார்னர் வரைக்குமே ஒவ்வொரு செயின்லயும், ஒவ்வொரு ஸ்டிச்லயும் நம்ம வந்து ஒரு ஆஃப் டிசி போடணுங்க.
ஒரு செயின் கேப் விட்டுருப்போம் இல்லைங்க, அதுலேயும் ஒரு ஆஃப் டிசி போடணும். 4 டிசி போட்டிருப்போம் இல்லைங்க, அதுலேயும் ஒரு ஆஃப் டிசி போடணும். கார்னரில் 2 செயின் கேப் விட்டுருப்போம் இல்லைங்க, அதில் ஒரு ஆஃப் டிசி, 1 செயின் கேப்பு, திரும்ப ஒரு ஆஃப் டிசி போடணுங்க. பாருங்கள், கார்னருக்கு வந்துட்டோம். பாருங்கள், ஒரு ஆஃப் டிசி, 1 செயின் கேப்பு. பாருங்க, 1 செயின் கேப்பு, திரும்ப ஒரு ஆஃப் டிசி. இதுதாங்க இந்த ரவுண்டு. அதுக்கப்புறம் திரும்ப ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டிசி போடணுங்க. கார்னரில் மட்டும் ஒரு ஆஃப் டிசி, ஒரு கேப்பு, 1 செயின் கேப்பு, ஒரு ஆஃப் டிசிங்க. மற்றபடி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டிசி போடணுங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாக இப்படி தாங்க. இது வந்து 5த் ரவுண்டுங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாக இப்படி தான். நாலா பக்கமும் இதே மாதிரி போட்டுக்கணுங்க. நாலா பக்கமும் இதே மாதிரி போட்டுக்கணுங்க. போட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் டிசியோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணுங்க. பாருங்கள், போட்டு முடிச்சு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். அதே மாதிரி இன்னொன்று மேக் பண்ணிக்கணும். ராங் சைடு ஒன்று திருப்பி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு எது வச்சுக்கணுங்க. வச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம சிங்கிள் குரோஷன் பாருங்கள், இந்த பவுச்சில் போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி சிங்கிள் குரோஷன் போடணுங்க ஜாயின் பண்ணுறதுக்காக. அது வந்து 3 பக்கம் மட்டும்தான் போடணும், ஒரு பக்கம் போடக்கூடாதுங்க. பாருங்கள், கரெக்டாக 1 செயின் கேப் விட்டாலும் இங்கே கார்னரில் அதில் நம்ம வந்து த்ரெட்டை போட்டு ஜாயின் பண்ணிக்கணுங்க. நாட் போட்டுக்கணுங்க செக்யூராக. 1 செயின் போட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கணுங்க. 4 சைட்ஸ் இருக்கு இல்லைங்க கிரானி ஸ்கொயரு, 2யும் சேர்த்து 3 சைட்ஸ் மட்டும் போடணுங்க. 1 சைடு கேப் விட்டுருணுங்க. 2 கிரானி ஸ்கொயர்லேயும் பாருங்கள், ஒரு செயினும் அந்த சைடு ஒரு செயின், 2யும் ஒட்டுக்கா விட்டு நம்ம த்ரெட்டு எடுத்து சிங்கிள் குரோஷன் போட்டுருணுங்க. ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷனுங்க. மறக்காமல் 2 செஞ்சுக்கோங்க. 2 செஞ்சு ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷன் போட்டுருங்க. போட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட் ஆகிடுங்க. நீங்கள் இதை ஒரே கலர் பவுச்சாகவும் போடலைங்க, டபுள் கலர் பவுச்சாகவும் போடலாம், இல்லை 7 கலர் பவுச்சாகவும் போடலாம். யுவர் சாய்ஸ் தாங்க. இதே மாதிரி 3 பக்கமும் போட்டுக்கோங்க. பாருங்கள், 3 பக்கமும் போட்டுருங்க இதே மாதிரி. சரிங்களா? 3 பக்கமும் போட்டுட்டு இந்த கார்னருக்கு வந்துடணுங்க. கார்னரில் வந்து இப்போ நம்ம ஆஃப் டிசி திரும்ப போட ஆரம்பிச்சிடணுங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும் கார்னரில். போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கணுங்க. 2 செயின் போட்டுட்டு ஆஃப் டிசி போடணுங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம மொபைலுக்கு. இது ஃபஸ்ட்டு ரவுண்டுன்னு எடுத்துக்கணுங்க. ஒரு ஆஃப் டிசி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் வந்து ஒரு ஆஃப் டிசி போடணுங்க. நம்ம 3 சைடு போட்டு 4th சைடு வந்து சிங்கிளாக எடுத்து போடணுங்க. 2யும் சேர்த்து போட்டுட்டோம்னா க்ளோஸ் ஆகிடும் கிரானி ஸ்கொயரு, கேப்பே இருக்காது. அதனால் சிங்கிளில் எடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டிசி போடணுங்க. பாருங்கள், கார்னருக்கு வந்துட்டோம். கார்னர்லேயும் பாருங்கள், இந்த சைடு ஒரு ஆஃப் டிசி, அந்த சைடு ஒரு ஆஃப் டிசிங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஆஃப் டிசி போட்டுக்கிட்டே வரணுங்க. அப்படியே ஒரு ரவுண்டாக போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு ஆஃப் டிசிங்க. பாருங்க, இந்த கார்னர் வரைக்கும் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் டிசியோட பாருங்கள்,
ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணுங்க. பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் டிசி போட்டோம் இல்லைங்க, அந்த இடத்துல 2 செயின் போட்டோம்ல, அந்த 2 செயினில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. திரும்ப 2 செயின் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் டிசி போடணுங்க. செயின் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேருந்து ஹாஃப் டிசி போடணுங்க. அங்கே 2 செயின் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி ஹாஃப் டிசி போடுறேங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. நான் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான் போட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டுக்குலாம் போடலைங்க. அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வந்துட்டேங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான் போட்டேன். இல்லை நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு திரும்ப 2 செயின் போட்டு ஆரம்பித்தாலும் சரி, இல்லை தேவையில்லை அப்படியே ஒன்று மேலே ஒன்று போட்டு வந்தாலும் நீட்டாக தாங்க இருக்கும். பாருங்கள், இதில் நான் 5 ரவுண்ட்ஸ் தான் போட்டேன். பழைய பவுச்சில் வந்து 10 ரவுண்ட்ஸ் போட்டிருப்பேங்க. ஏன்னா அது நார்மல் த்ரெட்டுன்றதுனால 10 ரவுண்டு போட்டிருப்பேங்க. இது வந்து 5 ரவுண்ட்ஸ் தான் போட்டேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து அந்த செயின் போட்டிருக்கோம் இல்லைங்க, அது வந்து எதுக்குன்னா நம்ம அது ஃப்ளவரில் மாட்டுறதுக்காக அந்த செயின் போடணுங்க. லாஸ்ட் ரவுண்டு இப்போ போடுறேங்க. 5த் ரவுண்டில் லாஸ்ட் ரவுண்டில் நம்ம நடு சென்டராக பார்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 15 செயின் போடணுங்க. ஆனால் இது நான் கேப் பெருசாக வேணுன்றதுக்காக வந்து நான் 18 செயின் போட்டிருக்கேங்க. நீங்கள் போடுற ஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி நம்ம செயின் போடணுங்க. நான் ஃபஸ்ட்டு போட்ட பவுச்சில் வந்து செயின் வந்து 15 தாங்க போட்டேன். அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஃப்ளவரில் மாட்டி எடுக்கிறதுக்கு டைட்டாக இருக்குங்க. அதனால் இதில் 18 செயின் போட்டுக்கிட்டேங்க. ரொம்ப அதிக செயின் போட்டாலும் லூஸாக இருக்குங்க. சரியாக லாக் ஆகாது. அதனால் 18 செயின் போட்டுக்கிட்டேங்க. ஒரு செயின் கேப் விட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஸ்டிச் போட்டுறணுங்க. போட்டுட்டு திரும்ப ஹாஃப் டிசி போடணுங்க. கார்னர் வரைக்கும் போட்டுட்டு கார்னர் வரைக்கும் போடணுங்க. பாருங்க, கார்னருக்கு வந்தோன்னே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை த்ரெட்டை வந்து கட் பண்ணிடணுங்க. கட் பண்ண த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டேஸ்ட்ரை நீடிலோ இல்லை நார்மல் நீடில் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் அதெல்லாம் ஹைடு பண்ணிடணுங்க. போட்ட ஸ்டிச்சுக்கு நடுவில் அதை எடுத்து விட்டுறணுங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டெல்லாம் தெரியாமல் அழகாக இருக்கும் பார்க்க. உள் பக்கமாக எல்லாம் எடுத்து விட்றணுங்க. ஃப்ரண்ட்டு சைடு எடுத்து விடக்கூடாது. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து ஃப்ளவர் போட போகிறோம். பாருங்கள், இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு சைடு. இந்த ஃப்ளவர் போட போகிறோங்க. போட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஸ்டோன் இருந்தால் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளவர் மேக்கிங்க. மேஜிக் சர்க்கிளில் 3 செயின் போடணுங்க. போட்டுட்டு 2 டிசி போடணுங்க. பாருங்க, 2 டிசி போட்டு 3 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருணுங்க. இது வந்து சின்ன ஃப்ளவர் தான். 3 செயின், 2 டிசி, 3 செயின், ஸ்லிப் ஸ்டிச். இதையே 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்களா? மேஜிக் சர்க்கிளில் 3 செயின் போட்டு 2 டிசி போட்டுட்டு திரும்ப 3 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். சரிங்களா? உங்களுக்கு மேஜிக் சர்க்கிள் போட வரலைனாங்க 4 செயின்ஸ் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ரவுண்டு கேப் இருக்கும் இல்லைங்க, அந்த கேப்பில் கூட இந்த ஃப்ளவர் மேக் பண்ணலாங்க. உங்களுக்கு மேஜிக் சர்க்கிள், பேசிக் சிங்கிள் க்ரோச்சட், டபுள் க்ரோச்சட், ஹாஃப் டபுள் க்ரோச்சட் இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு தெரிலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டு காமிக்க ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். 5 பெட்டல்ஸ் போட்டிருக்கேங்க நான்.
ஸ்டெப் ஸ்டிச் போடணுங்க. ஸ்லிப் ஸ்டிச் கரெக்ட்டா போட்டா தாங்க கரெக்ட்டா பெட்டல் ஃபார்ம் ஆகும். பொறுமையா போடுங்க. நான் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டா போட்டிருக்கேன். ஆனா பொறுமையா போடுங்க. ரொம்ப லாங்கா போகக்கூடாதுன்ட்டு தான் நான் ஃபாஸ்ட்டா போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? நானு வரப்போற வீடியோல மெயின் கீ செயின், செல்ஃபோன் பவுச்சஸ் எல்லாம் நெறைய மேக் பண்ணி காமிக்கிறேங்க. வீட்ல இருக்கிற லேடீஸ்லாம் அதெல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணுங்க. ஃபினான்ஷியலா வந்து நம்பளும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். லாங் த்ரெட் விட்டு இத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பின்பக்கம் திருப்பி மேஜிக் சர்க்கிள் அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்க, அத நல்லா இழுத்து விட்டுருங்க. இத இப்ப வந்து மொபைல் பவுச்ல ஃப்ரண்ட் சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கணுங்க. அட்டாச் பண்ணி முடிச்சோனே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டோனோ, இல்ல பீட்ஸோ வச்சு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிறணுங்க. பாருங்க ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு. ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்க பர்பிள் கலர் அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு போட்டது. தேங்க் யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.